குருபியோ நமக. காஸ்மிக் கனெக்ஷன்லேருந்து ஜெயலக்ஷ்மி ஸ்ரீராம். நம்ம சனி பயிற்சியை பற்றிய நிகழ்ச்சிகளை பார்த்து விட்டோம். ராகு கேத்து பயிற்சி பற்றிய நிகழ்ச்சிகளை பார்த்து விட்டோம். இப்பொழுது குரு பெயர்ச்சி, அதை பற்றிய நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். குரு பெயர்ச்சி என்பது இந்த மே மாதம் 2025 வருடம் 15ஆம் தேதி நடக்கவிருக்கிறது. முழுமையான சுபகிரகமான குரு மே மாதம் 15ஆம் தேதி பெயர்ச்சி அடைந்து இவர் ரிஷப ராசி விட்டு மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். 2026 வருடம் மே மாதம் வரை இவர் மிதுன ராசியில் இருப்பார். இவர் கேந்திர குருவாக வருகிறார். மிதுனம் என்பது ஒரு காற்று ராசி. இந்த பெயர்ச்சி மூலம் ரிஷபம், சிம்மம், துலாம், தனுஷ், கும்ப ராசிக்காரர்களுக்கு குருபலம் ஏற்படும். இந்த பெயர்ச்சிக்கு பின் அக்டோபர் 18ஆம் தேதி அதிசார பெயர்ச்சியாகி மிதுனத்தில் இருந்து கடகத்திற்கு போகிறார். அதிசாரம்னா என்னன்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இருக்கிற இடத்துல இருந்து நியாயமான பீரியடை தாண்டி வேகமாக செல்வது அதிசாரம். அதற்கு பிறகு இவர் நவம்பர் 11ஆம் தேதி பின்னோக்கி நகர்ந்து மீண்டும் மிதுனத்திற்கே போகிறார். இந்த பெயர்ச்சி மூலம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்று பார்க்கலாம். பொதுவாக கோச்சாரத்தில் நடக்கும் கிரக பயிற்சிகள் மூலம் கணிக்கப்படும் பலன்கள் ஓரளவுதான் தெளிவை கொடுக்கும். காரணம், தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கும் கிரக நிலைகள், தசா காலங்கள், தசா புக்தி, அந்தரம், ஜனன ஜாதகத்திலே குருவின் நிலை, குருவுடன் சேர்ந்திருக்கும் மற்ற கிரகங்கள் யார் போன்ற பல நிலைகளை பொறுத்துதான் துல்லியமான பலன்களை கூற முடியும். பொதுவாகவே ஒரு அசுப கிரகத்தின் மீது குரு சென்று அமரும் பொழுது அந்த அசுப கிரகம் தன்னுடைய தன்மையை இழந்து நல்ல பலன்களையே கொடுக்கும். அது சுப பலனாக குரு அதை மாற்றிவிடும். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இந்த விஷயங்களை மனதில் கொண்டு அதன் பிறகு உங்கள் ராசி பலன்களை தெரிந்து கொண்டால் உங்கள் மனதில் ஒரு தெளிவு கிடைக்கும். இனி ஒவ்வொரு ராசியும் இந்த குரு பெயர்ச்சியால் என்ன விதமான பலன்களை அடையப் போகிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். முக்கியமாக இந்த 2025 எல்லா வருட கிரகங்களும் பெயர்ச்சி அடைவதால் கோச்சாரத்தில் சனியின் நிலை, ராகு கேத்துவின் நிலை மற்றும் குருவின் நிலை மூன்றையும் மனதில் கொண்டு மட்டும்தான் நாம் சுய ஜாதகத்தை ஆராய வேண்டும். அதுதான் சரியான முறை. இதன் மூலம்தான் உங்களுக்கு துல்லியமான பலன்களை தெரிந்து கொள்ள முடியும். ஒரு குரு பயிற்சியை மட்டுமே வைத்துக்கொண்டோ, ஒரு ராகு கேத்து பயிற்சியை மட்டுமே வைத்துக்கொண்டோ, அல்லது ஒரு சனி பயிற்சியை மட்டுமோ வைத்துக்கொண்டோ பலன்களை கூறுவது சரியாகாது. அந்த ஜாதகருக்கு இந்த 4 கிரகங்களும் கோச்சாரத்திலே எங்கு அமர்ந்திருக்கின்றது, யாரை பார்க்கிறது, யாரால் பார்க்கப்படுகிறது, யாருடன் சேர்ந்திருக்கின்றது போன்ற பல விஷயங்களை மனதிலே வைத்துக்கொண்டுதான் ஒருவருக்கு நம்மால் சரியான பலாபலன்களை கூற முடியும். கன்னிராசிக்காரர்களே, உங்களுக்கு 4 மற்றும் 7ஆம் இடத்திற்கு சொந்தக்காரரான குரு பகவான் இந்த பெயர்ச்சியின் மூலமாக உங்களது 9ஆம் பாவமான பாக்கியஸ்தானத்தை விட்டு உங்கள் 10ஆம் பாவமான கர்மஸ்தானத்திற்கு மாறப்போகிறார். குருவின் ஸ்தான பலத்தை விட பார்வைக்கு பலம் அதிகம். இதுவரை உங்களது பாதகாதிபதியான குரு உங்கள் முயற்சிகள் எதையும் முடிக்க விட்டிருக்க மாட்டார். பாதகாதிபதி 9லும் கேத்து 2லும் இருந்து வந்ததால் இந்த பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து கொண்டு இருந்தீர்கள். இந்த பயிற்சி மூலம் பாதகாதிபதி 10ற்கு போவதால் கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுப்பார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு வேலை மாற்றமோ இல்லை ஊர் மாற்றமோ ஏற்படும். இருக்கும் இடத்தை விட்டு வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு என்று ஏதாவது ஒரு மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். உத்தியோக மாற்றத்தை கொடுத்து அங்கு உங்களுக்கு மனக்கசப்பையும் ஏற்படுத்துவார். உங்கள் தன, வாக்கு, குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பதால் நல்ல விதமாக வருமானம் பெருகும், தனவிருத்தி ஏற்படும். மேலும் குரு உங்கள் சுகஸ்தானத்தை 7ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். வண்டி, வீடு, வாகனம், உயர்கல்வி, தாய் போன்ற காரகத்துவங்களை கொண்ட சுகஸ்தானத்தை குரு பார்க்க போகின்றார். அதே நேரத்தில் சனி தனது 10ஆம் பார்வையாக உங்கள் சுகஸ்தானத்தை பார்க்க போகின்றார். நீங்கள் பெரும்பாலும் செகண்ட் ஹேண்ட் கார் அல்லது ரீசேல் வீடு முதலியவற்றை தான் வாங்குவீர்கள். உபயோகிக்கக்கூடிய வண்டியோ வீடோ
அல்லது சொத்தோ எதுவாக இருந்தாலும் அது செகண்ட் ஹேண்டாகத்தான் இருக்கும். சனியின் 10ஆம் பார்வை இந்த சுகஸ்தானத்தின் மீது படாமல் இருந்திருந்தால் ஒருவேளை நீங்கள் புதிய கார், புதிய வீடு, புதிய வண்டி வாகனங்கள், புதிய சொத்துக்கள் வாங்கியிருப்பீர்கள். ஆனால் இப்பொழுதோ இந்த சனியின் 10ஆம் பார்வையினால் நீங்கள் பழைய வண்டிகளை வாங்கி புதுப்பித்துக் கொள்வீர்கள், பழைய வீட்டை வாங்கி புதுப்பித்துக் கொள்வீர்கள். இதுவரை உங்கள் தாயின் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த குரு பார்வையின் மூலமாக நல்ல வைத்திய முறைகளை கையாண்டு அவர் உடல் நலம் தேறி வருவார். இதுவரை படிப்பில் தடை ஏற்பட்ட குழந்தைகள் நல்ல முறையிலே படிப்பார்கள். குரு தன் 9ஆம் பார்வையாக உங்கள் ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்ப்பதால் இதுவரை உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாமல் இருந்து வந்த நோயின் தரத்தை கண்டுபிடித்து தக்க மருத்துவ சிகிச்சை செய்து கொண்டு நீங்கள் குணமடைவீர்கள். உங்கள் கடன் தொல்லையில் இருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். லோன் உங்களுக்கு எளிதில் கிடைக்கும். புது தொழில் தொடங்குவீர்கள். புதிய நண்பர்கள் சேர்வார்கள். ஆனால் நண்பர்கள் மூலம் பிரச்சனைகள், கெட்ட பெயர், அவமானங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும். எனவே சேர்க்கும் நண்பர்களை மிக கவனத்துடன் சேர்த்து கொள்ளுங்கள். பிஸ்னஸ் பார்ட்னரின் ஜாதகத்தை அலசிய பின்னே நீங்கள் அவருடன் பார்ட்னர்ஷிப்பில் சேர்ந்து கொள்ளுங்கள். காரணம், அவர்களுடைய ஜாதகம் சரியில்லை என்றால் உங்களை முற்றிலும் கவிழ்த்துவிடும். சனி 7இல் இருப்பதால் கணவன் மனைவி உறவில் சிக்கல்களும் விரிசல்களும் ஏற்படும். மனம் நோகும்படியாக எதையும் பேச வேண்டாம். முடிந்தவரை அனுசரித்து வாழுங்கள். கூடிய விரைவில் மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.